ஹலோ வியூஸ், இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ டு நோ in detail about what is programming language with real-time examples. ஓகே, அது என்னென்னலாம் டிஸ்கிரைப் பண்ணுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ஸோ பைத்தான், ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், C++, தென் இது எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். SQLன்றது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ், வெப் டெவலப்மெண்ட், எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ கிளியராக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்றத நமக்கு என்ன வேணும் அதை வச்சு சொல்லலாம். இப்போ ப்ரோக்ராமிங் ஓகே ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஏ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கார், பி அப்படின்ற ஒரு பர்சன் இருக்கார். ஸோ ஏ சொல்கிறது பிக்கு புரியணும் அப்படின்னா ஏ என்ன சொல்ல போகிறாரு, எந்த டூலை யூஸ் பண்ணி சொல்ல போகிறாரு அப்படின்றது பிக்கு தெரிஞ்சால் தான் பியால் அவர் ஏ சொல்கிற விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸை பி கொடுப்பார். சரிங்களா? ஸோ இப்போ ஏன்ற ஒரு சிம்பிள் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாருன்னா பிக்கு என்னவா தெரிஞ்சிருக்கணும், சிம்பிள் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏ நம்ம நார்மலாக தமிழ் பேசுகிறோம் இல்லையா, இப்போ ஏன்றவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், ஆனால் பின்றவருக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். அப்படின்னா ஏ என்ன சொல்ல வராருன்றது பிக்கு புரியாது. பட் ஆக்ஷன் மூலயமா மெசேஜை கன்வே பண்ணலாம். சிமிலராக அதே தான். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்னென்னா, நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ், லைக் நம்ம பேசுகிறது தான் நார்மல் ஹை லெவல் லாங்குவேஜ். இங்கிலீஷு, தமிழ், இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அது ஹியூமன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜை எப்படி மிஷினுக்கு புரிய வைக்க போகிறோம். மிஷின்றது ஒரு மிஷின் ஒரு லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது. மிஷின்றது காமன் டிவைஸ். அது டேட்டாஸ் எல்லாமே பைனரியில் தான் ஸ்டோர் ஆகும், பைனரியில் தான் ப்ராசஸ் பண்ணுவோம், லைக் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம லாங்குவேஜை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை கன்வெர்ட் பண்ணி இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மூலயமா கம்ப்யூட்டருக்கு புரிய வச்சு அது ப்ராசஸ் பண்ணிவிட்டு திருப்பி நமக்கு என்ன கொடுக்கும், பைனரியாக கொடுக்கும். வர பைனரியாக நமக்கு புரிஞ்ச மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். இவ்வளோ தான். ஒரு இன்டர்மீடியேட் தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பேசிக்காக அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது ஒரு இன்டர்மீடியேட். நம்ம எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்து அது எப்படி ப்ராசஸ் பண்ண போகுதுன்றது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏஐலாம் எடுத்துக்கிட்டோன்னா வெரி ஹை லெவல். நான் போய் கோடிங் எழுதணும் அப்படின்னு சொன்னாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கோடிங் கொடுத்துரும். அதுவும் எப்படி சொல்ல போகிறேன், நம்ம நார்மல் ஹியூமன் லாங்குவேஜில் மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியுமே. இப்போ நான் இங்கே கொடுத்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா, கேன் யூ ஹெல்ப் மீ டு நோ இன் டீட்டெயில் அபவுட் வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வித் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். அவ்வளோதான். இது வந்து ஹியூமன் லெவல் லாங்குவேஜ். ஹியூமன் லெவல் லாங்குவேஜில் தான் நான் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்கேன். ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருச்சு. கிளியராக? ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் ஒரு ஐடியா கிடச்சிது இல்லையா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் த செட் ஆஃப் சின்டாக்ஸ் ரூல்ஸ் தட் டிஃபைன் ஹவு கோட் ஷுட் பி ரிட்டன் அண்ட் ஃபார்மேட்டட். ஸோ ஒரு லாங்குவேஜுமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு இல்லையா? இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா கிராமட்டிக்கல் ரூல்ஸ்னு சொல்லுவோம், தமிழில் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம லாங்குவேஜை பேச முடியும், அதை ப்ராசஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க லிசனர்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுன்றது ப்ரீடிஃபைன்டு வேல்யூஸ் சிலது இருக்கும். அந்த ப்ரீடிஃபைன்டு வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் தான் கம்ப்யூட்டருக்கு என்ன பண்ணோம், ப்ராசஸ் பண்ணி புரிஞ்சிக்க முடியும்,
இல்லைனா எரர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ இந்த சின்டாக்ஸ்ன்றது சிமிலர் டு கிராமட்டிக்கல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சின்டாக்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ ஈச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனிக் செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் அண்ட் கிராமர் தட் அலோவ் அ ப்ரோக்ராமர் டு ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் அ கம்ப்யூட்டர் அண்ட் எக்ஸிக்யூட். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அதுக்கான கீவேர்ட்ஸ்மே இருக்குது. இப்போ காமன் கீவேர்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப், தென் இன்ட், ஃப்ளோட், இது எல்லாமே காமன் கீவேர்ட். இந்த கீவேர்ட்ஸ்னால் என்னென்னா நம்ம வேறு எதுக்கும் நம்ம அதனால் யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்ட், ஆல்ரெடி இதை டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வேறு ஒரு வேல்யூவை இதுக்கு அசைன் பண்ண முடியாது. இருக்கிறத அப்படியே தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதை தான் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட், கீ கான்செப்ட்ஸ். இதில் 3 கான்செப்ட்ஸ் இருக்குது: சின்டாக்ஸ், சிமான்டிக்ஸ், கம்பைலேஷன் ஆர் இன்டர்பிரிட்டேஷன். சின்டாக்ஸ் பொறுத்தளவுக்கு இட்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் தட் டிஃபைன் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் தட் ஆர் கன்சிடர்ட் டு பி கரெக்ட்லி ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம் இன் த language. Semantics, the meaning of syntax, that is what the instruction is supposed to accomplish when executed. என்ன ப்ராசஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது சிமான்டிக்ஸ். கம்பைலேஷன் ஆர் இன்டர்பிரிட்டேஷன். கம்பைலர், இன்டர்பிரிட்டர் அப்படின்ற 2 கான்செப்ட் இருக்குது. கம்பைலர், இன்டர்பிரிட்டர். கம்பைல் பண்ணிவிட்டு EXE ஃபைலாக வரும், அதை ரன் பண்ணுவோம், அது கம்பைலரோட வேலை. இன்டர்பிரிட்டர்ன்றது நான் டைப் பண்ணி எனக்கு ப்ராப்பரான அவுட்புட் வந்துக்கிட்டே இருக்கும், அது இன்டர்பிரிட்டர். ஸோ இன்டர்பிரிட்டர் நம்ம பைத்தானில் இன்டர்பிரிட்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் லோ லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜில் என்ன வரும்னா ஜாவா, C++, பைத்தான், இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். என்னென்னா நம்ம ஹியூமன் கிட்ட பேசுகிற மாதிரியே சில விஷயங்கள் இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ப்ரோக்ராமிங் தெரியாதவங்க கூட என்ன பண்ணலான்னா அதை பார்த்தாங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் அது ஹை லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ்ன்றது மிஷின் லெவல் லாங்குவேஜ். 0s and 1s பைனரியாக இருக்கும். க்ளோசர் டு மிஷின் லாங்குவேஜ் அண்ட் ஆர்டர் டு ரைட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பட் ஆஃபர் கிரேட்டர் கண்ட்ரோல் ஓவர் ஹார்ட்வேர். தட் இஸ் அசம்பிளி லாங்குவேஜ். 0s and 1s இருக்கிறது எல்லாமே மிஷின் லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். நார்மலாக இங்கிலீஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ தட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் யாராலையும் ப்ரோக்ராமிங்கை. அடுத்தது ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பைத்தான் பார்த்தோம் அப்படின்னா நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பைத்தானை பொறுத்த அளவுக்கு ஸோ DEF இருக்கு இல்லையா, இதுதான் கீவேர்ட். இந்த DEFன்றது கீவேர்ட். ஆட் நம்பர்ன்றது ஃபங்க்ஷனோடைய நேமு. உள்ளே இருக்கக்கூடியது AB ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்கியூமெண்ட்ஸ், பேராமீட்டர்ஸ், என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது பேராமீட்டர். இப்போ இது ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ ரிட்டர்ன்றது கீவேர்ட். இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது கீவேர்ட். ஸோ ரிட்டர்ன் A+B சம் பண்ணுறது, ஆட் ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் தென் ரிசல்ட் ஈக்குவல் டு ஆட் நம்பர்ஸ். ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஃபங்க்ஷன் கால் பண்ணல, ஏக்கு வேல்யூ 5ன்னு செட் ஆகும், பிக்கு வேல்யூ 3. ரெண்டையும் ப்ராசஸ் பண்ண ஆன்சர் 8 அப்படின்ற அவுட்புட் கிடைக்கும். நெக்ஸ்ட், ஜாவா ப்ரோக்ராமிங். ஸோ ஜாவா பொறுத்த அளவுக்கு இட் இஸ் ஆல்சோ அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதுவும் ஹை லெவல் லாங்குவேஜ் தான். ஸோ யூசேஜ் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட், வெப் சர்வர்ஸ், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பப்ளிக் அப்படின்றது ஒரு கீவேர்ட், கிளாஸுன்றது கீவேர்ட், ஹலோ வேர்ல்டுன்றது என்னது ஃபங்க்ஷனுடைய நேம், கிளாஸோடைய நேம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே கீவேர்டு. மெயின் ப்ரோக்ராம் உள்ளார எக்ஸிக்யூட் பண்ணும். system.out.printlnன்றது அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு.
next JavaScript C++ இது எல்லாமே ஆப்ஜெக்ட் SQLன்றது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, வெப் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறாங்க, HTML, CSS, JavaScript ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து டிஜாங்கோ, பைத்தானுடைய லைப்ரரி அண்ட் ஜாவாவில் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க டு கிரியேட் வெப்சைட் அண்ட் வெப் அப்ளிகேஷன். HTMLோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ், CSSன்றது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் எதில் பண்ணுறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS. ஸோ ஆண்ட்ராய்டை பொறுத்தளவுக்கு ஜாவா ஆர் கொட்லின் அண்டு iOS பொறுத்தளவுக்கு ஸ்விஃப்ட் அப்படின்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இப்போ ரொம்ப பூமாக இருக்கிறது வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இதில் பைத்தான் பிளேஸ் அ மேஜர் ரோல் அண்ட் கம்பேர் டு பைத்தான் ஆருக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அண்ட் ஜூலியா ஆர் காமன்லி யூஸ்டு ஃபார் டேட்டா அனாலிட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங் அண்ட் மிஷின் லேர்னிங். நெக்ஸ்ட் கேம் டெவலப்மெண்ட் பொறுத்தளவுக்கு C++ அண்ட் C# தான் இன்னமும் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் சிஸ்டம் ப்ரோக்ராமிங்க்கு C அண்ட் அசம்பிளி. சிஸ்டம்னால் நம்ம ஹார்ட்வேர் கூட டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது, அதனால் லோ லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். அதாவது சிஸ்டம் லெவல் லாங்குவேஜ் விச் மீன்ஸ் பைனரி லாங்குவேஜ், 0s and 1s அப்படின்றத யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ we can conclude with this. இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஃபார் வாட் இஸ் ப்ரோக்ராமிங். இதையே ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஸோ வித் திஸ் நாலேஜ் நம்ம இன்னும் நிறையா கெயின் பண்ணலாம். ஸோ ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இன்ட்ரோ மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் தென் we can move forward towards particular programming language. ஸோ with the help of AI நம்ம எவ்வளோ சீக்கிரம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கற்றுக்க முடியுதுன்றதை பார்ப்போம். ஸோ கன்க்ளூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் சாஃப்ட்வேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இல்லை நமக்கு நம்மளுடைய ஒர்க்கை எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அதுக்கும் நம்ம சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல்டில் நம்மளுடைய ஒர்க்கை எப்படி நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம டைமை சாஃப்ட்வேர் மூலியமாகவோ இல்லை அப்ளிகேஷன்ஸ் மூலியமாகவோ நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். Programming languages are essential tool for creating software and applications that run on computers and other devices. By learning different programming languages, you can develop a wide range of applications from simple scripts to complex systems. ஸோ நம்ம ரிமைனிங்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் ப்ரோக்ராமிங் வித் மோகன்ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். Thank you. See you in another video.